விஜயும் தோனியும் ஒன்றுதான். டிவிகே கட்சியின் சரித்திரம் படைக்கும். விஜய் தன் அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் தெரிவித்தார் விஜய். இதைத் தொடர்ந்து விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்த பலரும் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். பெரும்பாலானோர் விஜயின் அரசியல் என்ட்ரிக்கு தங்களின் வரவேற்பை வாழ்த்துக்களையும் கொடுத்து வருகின்றனர். ஆனால் அரசியலில் களமிறங்கி இருப்பதால் தளபதி 69 படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் விஜய். இதைத்தான் அவரது ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுவான சினிமா ரசிகர்களையும் இந்த செய்தி வருத்தத்தில் ஆழ்த்தியது. அதிகப்படியான படங்களில் நடிக்காவிட்டாலும் வருடத்திற்கு அல்லது 2 வருடத்திற்கு ஒரு படமாவது விஜய் நடிக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. இந்த நிலையில் விஜயின் அரசியல் என்ட்ரி பற்றியும் அவர் நடிப்பில் இருந்து விலகுவதாக தெரிவித்ததை பற்றியும் பலர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் பிரபல நடிகரும் விமர்சகருமான பாஸ்கி விஜயும் தோனியும் ஒப்பிட்டு பேசி இருக்கின்றார். விஜயுடன் யூத் படம் தான் பாஸ்கி நடித்த முதல் படம். அதன் பிறகு பல படங்களில் நடிக்க பாஸ்கி விமர்சகர், கிரிக்கெட் வர்ணனையாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் என ஒரு ஆல்ரவுண்டராக வலம் வருகின்றார். யூத் படத்தில் நடித்த போதே இருவருக்கும் விஜயுடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. இதைத் தொடர்ந்து விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்து பேசிய பாஸ்கி, தமிழன் படம் வந்த போதே விஜய் அரசியலுக்கு வருவார் என எனக்கு தோன்றியது. மேலும் கிரிக்கெட் வீரர் தோனியும் விஜயும் ஒரே மாதிரி தான். இருவரும் மிகவும் கூலாக சைலண்டாக தான் முடிவுகளை எடுப்பார்கள். அது கண்டிப்பாக கிளிக் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆனால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதுதானே என பேசியுள்ளார் பாஸ்கி. இவ்வாறு விஜயும் தோனியும் பாஸ்கி ஒப்பிட்டு பேசியது இணையதளத்தில் படு வைரலாகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.